இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல என்கிட்ட இருக்கிற இந்த சைக்கிக் பவர் சுபமேவை இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா சுபமே இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கான ஒரு பிசிக்கை டெவலப் பண்ற தவிர ஒரு வழி இல்லைன்னு அந்த பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்ல நம்ம ஹீரோவும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவானு வேலைக்கே ஆகாது. அதே நேரத்துல டோமேவும் மத்தவங்களும் ஆமா எதுக்கு தேவையில்லாம இந்த பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்ல பாடியே இல்லாம ஒரு பாடி போய் சேர்ந்திருக்குது, என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்போ பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்போட பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வருவானா. அவன் பேரு முஷாஷி. நம்ம ஆளுங்க எல்லாரும் போய் அவனோட காலிலே விழுந்துருவாங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ரூமை வந்து பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்புக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஆஸ் அ பாடி இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்பா பார்த்தா இவங்களோட வேலை அப்படிங்கறது மோஸ்ட்லி எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே கிரவுண்ட்ல தான். சும்மா எக்யூப்மெண்ட் ஸ்டோர் பண்றதுக்காக தான் ஒரு ரூம் தேவைப்பட்டிருந்திருக்கும். இந்த ரூம்ல எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறோம், மத்தபடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிருப்பாங்களா, அதனால தான் இவ்வளவு மரியாதை. இப்போதைக்கு ஹீரோ ஓடி வரும்போது மயங்கி போயிட்டான், அவனை கொஞ்சம் பாத்துங்களேன் அப்படின்னு ரூம்ல விட்டுட்டு போக இந்த கண்டிஷன்ல எதுக்கு மாமி நீ தேவையில்ல இந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னு டோமி கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருந்தது கிடையாது. சோ அதனால தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த சைக்கிக் பவர் எல்லாம் விட்டுட்டு நான் பிசிக்கலி ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லுவானா. டாய் நாங்க டெலிபதி கிளப்னு சொன்னாங்காட்டி நீ சும்மா உனக்கு சைக்கிக் பவர் இருக்குல்ல அளந்து விட்டுக்கிட்டு இருக்காது, எங்க ஏதாவது பண்ணி காட்டுன்னு கேட்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற தம்பல் எல்லாத்தையும் பறக்கொட்டுக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே அந்த டோமே பொண்ணு ஏய் மெய்யாலுமே உனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்க வர செய்து அப்படின்னு சொல்லி அவ பயங்கர எக்ஸைட் ஆயிடுவா. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசை ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்காமா. அதுக்காகவே ஏகப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிருந்திருக்கேன். அது எதுவுமே வேலைக்கான மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் அப்படியே சும்மா லேசி அந்த ஒரு கிளப்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ வந்திருக்க அப்படிங்கும் போது உனக்கு இந்த பவர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு உத்வேகமே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி எக்ஸைட் ஆக இல்லமா அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஹீரோ கைய விரிச்சிருவான். அண்ட் அடே நான் இந்த அளவுக்கு பயங்கர பேஷனேட்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ முடியாதுன்னு மூஞ்சி ஒரன்னு வச்சுட்டு சொன்னா என்னடா அர்த்தம்னு கேட்டா இல்ல ஒரு ஆம்பளையா நான் என்னோட பிசிக்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கிறேன்னு சொல்லுவானா. ஓ பொண்ணுங்க மத்தியில பயங்கர பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, ஆனா அதுக்கு நீ இந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி மசில் ஏத்தணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு சைக்கிக் பவரை பயன்படுத்தி அவங்களோட மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்குங்கிற விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுன்னு சொல்ல இத பத்தி நம்ம ஹீரோ ரேகன் கிட்ட வந்து கேட்பானா. அதுக்கு ரேகன் டெலிபதி மைண்ட் ரீடிங் என்னால ஸ்பிரிட்ஸ் பேசுறத என்னால கேட்க முடியும், பட் இருந்தாலும் இந்த மைண்ட் ரீடிங் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ எதுக்கு இந்த மைண்ட் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற, ஒருவேளை நீ ஏதோ ஒரு பொண்ணோட மனசை படிக்கணும்னு நினைக்கிறியோ உன்னோட மைண்ட் தான் பையா ரொம்ப ஈஸியாவே படிக்க முடியுது, போய் வேலையை பாரு. ஸ்கூல் படிக்கும் போது பொண்ணுங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறலாம் ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போது பயங்கர பாப்புலரான ஒரு ஆள் தெரியுமா அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருப்பானே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கிருந்து வரும்போது நான் ஒன்னும் எல்லாரும் என்கிட்ட பேசணும்ல விருப்பப்படல, அவ ஒருத்தி பேசினா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்போ வழியில ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தங்க வருவாங்களா. அந்த லேடி வந்துட்டு என்ன மகனே பயங்கர சிரிப்பே இல்லாம முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம ஒரு கலையே இல்லாம இருக்கிற, படிப்புல ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க இல்லன்னு சொல்லுவானா. சரி வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க அதுக்கும் இல்லன்னு சொல்லுவானா. சின்ன பையனுக்கு வேற என்ன பிரச்சனையா இருக்கும், ஒருவேளை உனக்கு காதல் பிரச்சனைன்னு கேட்கும் போது ஆமா ஆமான்னு தலையாட்டுவானா. அப்படின்னா ஓகே என் பின்னாடி வா உன்னை நான் பயங்கரமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்ட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிருவான். அது ஏதோ பில்டிங்ல போய் ஏதோ ஒரு கல்ட் குரூப் மாதிரி இருப்பாங்க போல. என்னடா தம்பி புதுசா வந்திருக்கியா, வா வா ஸ்டேஜுக்கு ஏறுன்னு சொல்லி ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுறாங்களா. அங்க பார்த்தா மிசாட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ நம்ம ஹீரோட கிளாஸ்ல தான் படிக்கிற போல. நம்ம ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போட ஆமா இல்ல இந்த பொண்ணு என் கிளாஸ்ல இருந்திருக்க, அவகிட்ட நான் பேசினதே இல்லன்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் அந்த கல்ட்டோட லீடரும் அங்க வருவானா. அவன் வந்தோடனே பார்த்தா இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த கல்ட்டோட நோக்கமே மக்கள் எல்லாரையும் வந்து சந்தோஷமா சிரிக்க வைக்கிறது தான் அப்படின்னு அவனுங்க சொல்லிக்கிறானுங்க. ஆகையால் நம்மளோட கல்ட்டுக்கு புதுசா 3 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, எங்க நீங்களும் கொஞ்சம் சிரிங்கன்னு கேட்கும் போது 3 பேர் உம்மு நின்னுகிட்டு இருப்பாங்களா. அதுல ஒரு நபர் ஆமா சிரிச்சா மட்டும் எங்களோட வழிகள் போயிரும் அப்படின்னு என்னடா கேரண்டின்னு கேட்க அந்த லீடரும் அவனோட சிஷிய கொடியும் கிட்ட ஆமா இவனை எங்கடா பிடிச்சீங்க என்னடா ஓர கேள்வி எல்லாம் கேக்குறாங்க போது பார்க்ல உம்முன்னு உட்காந்துட்டான் தலை, அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா. ஓகே அப்படின்னா ரெசன் காரணமா அவனை வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்களா, அதனால தான் அவன் சோகமா இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆள் தலையிலயும் நம்ம ஹீரோ தலையிலயும் ஒரு விதமான மாஸ்க் வந்து போட்டு விட்டுறாங்க. பட் இருந்தாலும் அந்த மிசாட்டோங்கிற பொண்ணு கேள்வி கேட்கிறா, நீங்க இந்த ரிலீஜியஸ் கல்ட் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் இருக்கும், அதுக்குள்ள எப்படி இத்தனை பேரை வந்து சேர்த்தீங்க, எங்க ஸ்கூலோட நியூஸ் பேப்பர் கிளப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களை பத்தின ஒரு ரிப்போர்ட் நான் எழுத போறேன்லாம் சொல்லுவாளாம். ஏன்னா நீங்க ஆளுங்களை கடத்திட்டு வந்தா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஹிப்னோடைஸ் எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு. என்னது நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலையே, வேணும்னா உன் கண்ணு முன்னாடி தான் அவர் மேல மாஸ்க் போட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அவள் நேரம் சோகத்துல இருந்தவர் பார்த்தா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரா. இதை லைவா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த மிசாட்டோ பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை உண்மையாலே உனக்கு வேற எதுவும் தப்பா பண்ணலையே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கல்ட் லீடரும் சரி பொண்ணு நீயும் கொஞ்சம் சிரின்னு கேட்க நான் சிரிப்பேன் ஆனா சிரி அப்படின்னு சொன்னாங்கட்டல சிரிக்க முடியாது, எனக்கா சிரிப்பு வந்தா நானே சிரிக்கிறேன் ஏன்னு சொல்லக்குள்ள நீ சிரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ மேலே அந்த ஒரு மாஸ்க போட்டுறாங்களா. அதை போட்டதுக்கு அப்புறம் அவளாலே அடக்க முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காமல் அவளும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவளாலே அதை நம்ப முடியல. அப்போ ஹீரோ கேட்பான் தலை இந்த மாதிரி சிரிப்பு வராதவங்களுக்கு சிரிப்பு வர வைக்கிறதா உங்களோட வேலை அப்படின்னா
பொண்ணுங்க மத்தியில பாப்புலர்லாம் ஆக்கி விட மாட்டீங்க, சோ அதனால நான் கிளம்பலாமான்னு கேட்பான். என்னடா இது அந்த மாஸ்க போட்டு இவன் சிரிக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லி இந்த கல்ட்டோட லீடருக்குலாம் பயங்கர ஆச்சரியம். போற நம்ம ஹீரோ போய் வழிமறைச்சு நின்னுகிட்டு, ஏ தம்பி இந்த மாதிரி நீ சிரிக்கல அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற வாழ்வை எப்படி நீ என்ஜாய் பண்ணுவேன்னு கேட்க, வெல் ஆக்சுவலி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நபர் வந்து ஸ்மோக் பண்ணாம இருக்கிறான் அப்படின்னா அவன் அவனோட வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குன்னு ஸ்மோக்கிங் வந்து சரியான ஒரு விஷயம்னு சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு எப்படி சிரிப்பு தான் வாழ்க்கையோட என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவரு அது நினைக்கிறாரு. அதனால அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு சிரிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கிற விஷயமா இல்லன்னு சொல்ல, எப்படியாவது நம்ம ஹீரோவை போக விடக்கூடாதுன்னு பிளான் போட்ட அந்த கல்ட் லீடரும் ஓகே ஃபைன், ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடத்துக்கலாம், அந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இங்க இருந்து கிளம்பலாம், தோத்துட்டேன்னா எங்க கூட இருக்கணும்னு சொல்லி அந்த கல்ட்ட சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவும் பால் வந்து குடிக்கணுமாமா. சோ யார் முதல்ல சிரிக்கிறாங்களோ அவங்க அவுட் ஆமா. ஆனா இந்த ஒரு சேலஞ்சுங்கிறது இது ஒரு ட்ராப், எதுக்கிட்ட தேவையில்லாம இதை ஒத்துக்கிட்ட அப்படின்னு அந்த மிசாட்டோ பொண்ணு நம்ம ஹீரோக்காக ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ எதுக்கு இந்த சேலஞ்ச ஒத்துக்கிட்டானா அவனுக்கு பால்னா பிடிக்கும், சோ ஓசியில குடுக்கறாங்க குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு தான் ஒத்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோக்கு எதிராக போட்டி போட்ட எல்லாருமே நம்ம ஹீரோக்கு முன்னாடியே சிரிச்சிருவாங்களா, ஐயே அவன் அவ்வளவு ஈஸியா போக விட்டுறக்கூடாதுன்னு அந்த கல்ட் லீடரும் நான் உன் கூட போட்டிக்கு இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பால் குடிக்க வைக்க, நம்ம ஹீரோட வாயில இருந்து முதல்ல பால் வெளியே வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சிரிச்சு அது வெளியே வந்திருக்காது. இங்க ஏதோ தப்பா இருக்குதுன்னு நம்ம ஹீரோனோட பவரை பயன்படுத்த அவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதியாயிருவாங்களா. இதை கவனிச்சோன்னே அந்த கல்ட் லீடரும் ஏய் இவங்களுக்குலாம் என்னாச்சு, ஹிப்னோசிஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி திருப்பி எல்லாரையும் சிரிக்க வைக்க, அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது கூட பசங்க எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க, அங்க போய் நிப்பான், பசங்க எல்லாரும் சிரிப்பாங்க. நம்ம ஹீரோ சிரிக்காம இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு போர் அடிக்குதுன்னா இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்ல, இல்ல எனக்கு போர்லாம் அடிக்கல மூஞ்சி அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பானா. இங்க இந்த கல்ட்டோட லீடரும் எப்படா நீ சிரிக்காம இருப்பேன்னு அவனோட பவரை நம்ம ஹீரோ மேல தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்க, என்ன இவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான், ஒருவேளை என் பவர் எதுவும் வேலை செய்யலையா அப்படின்னு தான் பவர் மேலே அவனுக்கு சந்தேகம் வரும்போது, ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணாத தல, அவன் பவர் எதுவும் என் மேல வேலை செய்யாத, சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் இல்ல, அது என்னால முடியலம்பானா. ஓ இப்ப புரியுதுடா குட்டி குழந்தை, உனக்கு எந்த ஒரு எமோஷனுமே கிடையாது, ஆனா எந்த ஒரு எமோஷன் இல்லாத காரணத்துக்காக தான் உன்னால நீ ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ற அப்படின்னு சொன்னதான் இப்போ அந்த ஒரு பொண்ணுகிட்டே உன்னால நெருங்க முடியாது. ஏன்னா லவ் பண்றது அப்படிங்கிறதுக்குமே வந்து எமோஷன் தேவைடா, அழுகணும்டா, சிரிக்கணும்டா, சந்தோஷப்படணும்டா, இது எதுவுமே இல்ல அப்படின்னா நீ உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனே கிடையாதுடா, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் சிரிடான்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான், எதுக்கு உன்னோட சைக்கிக் பவரை வச்சு என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன்னு. இதை கேட்டோன்னே அந்த கல்ட் லீடருக்கு லைட்டா ஜர்க் ஆயிரும், அப்ப இவனுக்கும் சைக்கிக் பவர்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ என்ன பார்த்து ஹார்ஷா ஏதோ வார்த்தைகள்லாம் விட்டையில, கண்டிப்பா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, நீ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாடான்னு கேட்க, உடனே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ மேல அப்படியே போட்டு அவனை அமுக்கிடுவாங்களா. ஆனா இப்போ ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு எமோஷனையும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. ஆனா அந்த சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் அவங்க பயங்கர எமோஷனலான பீயிங்ஸா இருப்பாங்க. சிரிக்கிறதோ அழுகிறதோ கோவப்படுறதோ இது எல்லாத்தையும் வந்து சிந்திக்காமலே பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணனா அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பயங்கரமான பவர்ஸ் மத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலயே தன்னோட எமோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஆனா அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுமே வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலதான் லிமிட் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ஒரு விதமான எமோஷன் ஒன்னு எவோக் ஆகும். ஆனா அந்த எமோஷன் அது ரேஜா இருக்கும். அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண, அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை அச்சு போட்டு அப்படியே கீழே அமைக்கி, நீ தானே என்னோட எமோஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட என் எமோஷன்ஸ் வெளியே காமிச்சா அதோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்குங்க போது, அதனால உன்னால என்ன தோக்கடிச்சிட முடியாதுன்னு அவன் டைரக்டா நம்ம ஹீரோ மேல ஒரு பீம் வச்சு அட்டாக் பண்ணுவான். எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் அப்படியே சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரேகன் கிட்ட வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான், என்ன அந்த ரிலீஜியஸ் கல்ட்ல இருந்த எல்லாரும் இவ்வளவு நாளா ஜாலியா சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க சிரிப்புக்கு காரணமா இருந்த இந்த லீடரை நான் போட்டு தள்ளிட்டுனே அவங்க எல்லாரும் திருப்பி சோகமா இருந்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய சோகம். அதுவே அந்த கல்ட்ல இருந்த ஆளுங்க எல்லாரும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பையனை நம்ம லீடர் வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, ஒருவேளை அந்த பையன் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட மெசையாவா இருப்பானோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவை கவுண்ட் டவுன் பண்றதுக்காக ரேகனும் இங்க பாரு அவங்களோட சிரிப்பை கெடுத்துட்டு அப்படின்னு ஏன் யோசிக்கிற, அந்த போலியான சிரிப்புல இருந்து அவங்கள காப்பாத்தன அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா இருறாங்க போது நம்ம ஹீரோக்கும் ஒரு ஹாப்பி. சோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கி எந்திரிச்சா அவன் கூட ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.